தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கு இப்ப டிசம்பர் 4th என்னுடைய டிராஃப்ட்ல பேர் வரலன்னா என்ன தப்பு பண்ணதால ரிஜெக்ட் ஆச்சுன்னு தெரியணும். அப்படி தெரியாம திருப்பி நான் டிசம்பர் 4th திருப்பி நான் அப்ளை பண்ணேன்னா அதே தப்பு பண்ணி ரிஜெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு வாக்காளருக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? எதனால ரிஜெக்ட் ஆச்சுன்றதே எனக்கு தெரியலன்னா அடுத்த வாட்டி பண்ணும்போது அதே ரிஜெக்ட் நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட் உள்ள வரும். எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்றது போறது இல்லை. இந்த நேரத்தில் நத்திங் வில் கெட் ரிஜெக்டட். நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வாட்டி கமிஷன் தெளிவா சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோல்ல. நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும். ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும், பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம். அந்த லிஸ்ட் கூட இருக்கு. இப்போ மேடம் ஒரு வீட்டுல அப்பாக்கு இருக்கு பையனுக்கு இருக்கு, அதே வீட்டுல அது எப்படி மேடம் ஷிஃப்டட் ஆனா கூட மொத்தமா 2 பேருக்கு தான் வரக்கூடாது. மகனுக்கு இருக்கு, தந்தைக்கு இல்ல, அம்மாக்கு இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு என்ன மேடம் ரீசன்? அது மட்டும் இல்லாம லோக்கல் பிஎல்ஓஸ் வீடு வீடா ஃபார்ம் தரதில்லை. அங்க இருக்க ஒருத்தவங்க கூட வச்சு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா இவங்களே வெரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கு. இது நம்ம எப்படி அதுதான் நம்ம இப்போ பண்ணிடுவோம். அந்த ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன் சொல்றோம் இல்ல. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன். அதுல ஒரு மெயின் இஷ்யூ இதுதான். ஒரு குடும்பம்னா ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்க்கு உள்ள இருக்கணும். ஒரு மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்னா அவங்க எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். ஒரு தேர்வுலன்னா எல்லாமே ஒரு பார்ட்ல இருக்கணும். அதுதான் ப்ராசஸ் இப்போ நடக்கும். ரேஷனலைசேஷன் ஆஃப் போலிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல அவங்களோட நேம் இல்ல. அப்போ ஆனா அந்த பிஎல்ஓஸ் கம்பல்சரி அதை நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்செஷன் கொடுக்கறப்ப அதுக்கு அந்த ஓட்டர்ஸ் என்ன பண்ணணும்? இல்ல அதுதான் பிஎல்ஓஸ் பிளஸ் நம்ம வாலண்டியர்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணணும். பிஎல்ஓ ஆப்ல அவங்க போய் அதுல பார்க்கலாம் அவங்க எங்க இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு எஃபர்ட். ஏன்னா டீலிமிட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லன்னா எப்படி 327 பிஎல்ஓஸ் முடிச்சிருக்காங்க. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இல்ல எது இருந்தாலுமா திருப்பி சொல்றேன், யார் பேர் நம்ம பட்டியல இருந்து எடுக்க முடியாது அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சேர்க்க போறோம். டாப்ல இருக்கிற காலம் மட்டும் ஃபில் பண்ணா போதும்ன்றாங்க. சில சிஓஸ் சொல்றாங்க, டிஓஸ். அது மட்டும் சஃபிஷியன்ட்டா? நிறைய மாவட்டங்கள்ல அப்படி சொல்றாங்க. அது சஃபிஷியன்ட் இல்ல, அவங்க மேப்பிங் பண்ணணும். ஆனா அப்படி கொடுத்தாங்க கூட நம்ம ஆட் பண்ணணும். டிராஃப்ட் ல வரும். மேடம் மேப் ஆயிக்கா அவளையானது எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? நான் கொடுத்துறேன். நான் ஒரு டீடைல் சொல்லி கொடுத்துறேன் மேடம். அவங்க கேட்ட क्वेश्चन தான் திரும்ப கேக்குறேன். நீங்க அது சொல்லல. அது சரியானதா தப்பானதான்றத நான் எப்ப தெரிஞ்சுக்க முடியும் மேடம்? நான் கொடுத்துறேன் ஃபார்ம், அது தப்பா இருக்கு, அது டிஜிட்டலைஸ் ஆகும். அத நம்ம டிராஃப்ட் ரோல் வெளியிடுவோம். இல்ல மேடம் அதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? நான் தப்பான டீடைல்ஸ் கொடுத்துமே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாதான்னு கேக்குறேன். பிஎல்ஓஸ்க்கு தெரியும், பிஎல்ஓஸ்க்கு தெரிஞ்சலாம். அவங்க ஆப்ல அந்த ஃபெசிலிட்டி கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் கரெக்ட்டா கொடுக்கலனா நீங்க டிஜிட்டலைஸ் பண்ண முடியாது மேடம். அது இல்ல மேடம் நான் ஃபார்ம் கொடுத்துறேன். எந்த தப்பா இருக்குனா உங்களால அத நீங்க எல்லாம் சத்தம் போடலனா காதல மேடம் நான் ஃபார்ம் கொடுத்துறேன். அது தப்பா இருக்கு, தப்பான டீடைல்ஸ். நீங்க அப்ப பிஎல்ஓ என்ன பண்ண முடியும் மேடம்? பிஎல்ஓ அது அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, ரைட்? அவங்க ஃபீல்ட்ல போய் வாங்கியிருக்காங்க, அதை ஃபீல்ட் என்கொயரி ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை இஆர்ஓக்கு கொடுத்துருவாங்க, அது லிஸ்ட்ல வந்துடும். 2005 எஸ்ஐஆர் ரோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நிறைய ரோல்ஸ் பேஜஸ் எம்டிஆவே இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய ரோல்ஸ் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணி பார்க்கும்போது சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பர் நீங்க ஒரு கார்டுல கேட்கறீங்க, அந்த சீரியல் நம்பர் மட்டும் இல்லாம இருக்கு. நிறைய வாக்காளருக்கு அப்ப இருக்கிற எபிக் நம்பர் இல்லாம இருக்கு. இப்படி 2002 2005 அந்த ரோல்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது சாதாரண மக்களுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி ஈஸியா இருக்கு? அது திருப்பி நீங்க சொல்லிருக்காங்க, நான் ரிப்ளை பதில் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஏற்கனவே. எக்ஸெப்ட் பண்றது இல்ல அப்படின்னு சில இடங்கள்ல ஆன்லைன் எஸ்ஐஆர் எக்ஸெப்ட் பண்றது இல்ல அப்படின்னு சில அபிஷியல்ஸ் சொல்றாங்க. அது என்ன இல்ல ஆன்லைன் அக்செப்ட் ஆயிட்டு இருக்கு.